அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம இதை அனலைஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கேண்டில் அப்படின்னாக்கி மறுபோசு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். இது எந்த வித விக்குமே இருக்காது. கம்ப்ளீட்டாக கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இது புல்லிஷ் மறுபோசுன்னு எடுத்துக்கலாம். இது பேரிஸில் இருந்துச்சுன்னா பேரிஸ் மறுபோசுன்னையும் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல் மறுபோஸ், அதாவது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். எந்த வித விக்கும் இருக்காது. ஸ்டிக் மாதிரி தெரியக்கூடியது நம்ம அது விக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விக் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கவர் ஆகி இருக்கக்கூடியது ஃபுல் மறுபோசுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமே, அதாவது ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் எண்டில் அந்த டைம் பீரியடில் ஹை ப்ரைஸு க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டும் சேமாகவே இருக்கும். இது ஹை அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸும் அதுதான். இது ஓப்பன் அப்படின்னா லோவும் இதே தான். இதே மாதிரி பேரிஷ் மறுபோஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸும் இதுதான், ஹை ப்ரைஸும் இதுதான். அதே மாதிரி லோ ப்ரைஸும் இதுதான், க்ளோசிங் ப்ரைஸும் இதுதான். அப்படின்னா நமக்கு அதில் விக்கே வர வாய்ப்பே இல்லை. இப்படி வரக்கூடியது மறுபோசு ஃபுல்லுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் வேற ஒரு மறுபோஸை நம்ம இப்போ பார்க்கலாம். அது எப்படின்னாக்கி இந்த மாதிரி கேண்டில் இருந்திருக்கும். அதாவது ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், கீழே டவுன் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு விக்கு மட்டுமே அதில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய விக் வந்துடக்கூடாது. இது க்ளோசிங் ப்ரைஸ் இதில் இருக்கும், ஒரு சின்ன விக் இருக்கும். இப்போ இதை மறுபோசு ஓப்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பேரிஷ் மார்க்கெட்டில் ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்கும். கீழே அப்படியே டவுன் கீழே இதில் க்ளோஸ் ஆகும். லோ கீழே வந்திருக்கலாம். லோ ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்காது. இது பேரிஷ் மறுபோஸில் ஓப்பன் மறுபோஸாட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன் சைடில் இருக்கக்கூடியது ஓப்பனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி புல்லிஷ் மறுபோஸில் நீங்கள் ஒன் சைடாக மறுபோஸ் இருக்கும். இதில் ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாகவே இருக்கும். க்ளோஸ் ப்ரைஸ் ஹை ப்ரைஸை விட கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகும். ஒரு சின்ன ஒரு விக் வந்திருக்கும். பெரிய விக்கெலாம் வந்துடக்கூடாது. இதுவும் ஒரு மறுபோஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேரிஷ் மார்க்கெட்டில் ஓப்பன் மறுபோஸும் ஹை மறுபோஸும் சேஞ்சாக இருந்திருக்கும். ஓப்பனும் ஹையும் ஈக்குவல் இருக்காது. ஆனால் லோ ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் ஒரே மாதிரி இதில் இருக்கும். இந்த கேண்டில் சப்போஸ் ஒரு கேண்டில் இப்படி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் இது க்ளோஸ் ஆன இடத்துல இருந்தே ஒரு பேரிஸ் ஓப்பன் ஆகுது. ஒரு சின்ன ஒரு அப் கொடுத்துட்டு அதில் இருந்தே கீழே டவுன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸும் அதுதான். இந்த க்ளோஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் தான் லோ, அதுக்கு கீழே வரல. இதுவும் ஒரு மறுபோஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி புல்லிஷ்லேயும் இருக்கும். அதாவது ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருக்காது. ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் டவுன் வந்திருக்கும், அதுதான் லோ. அதில் இருந்து ஹை போய் க்ளோசிங் ப்ரைஸும் அதே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுதான் ஹை, இது லோ. இது ஓப்பன் ப்ரைஸ், லோ கீழே வந்திருக்கு. இது கீழே அந்த விக்குக்கு கீழே தான் லோ ப்ரைஸு. இப்போ இந்த இடத்துல இப்படி வரக்கூடியது இதுவும் ஒரு மறுபோஸாக எடுத்துக்கலாம். விக்கு ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ஒரு சின்ன விக்கு மட்டும் வந்திருக்கணும். இந்த கேண்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வரும்போது எந்த இடத்துல வருதுங்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் கண்டிப்பாக இருக்கணும். சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர்லாம் படிக்கும்போது அது கூட முதல்ல கேண்டில் பேட்டர்ன் அவ்வளோ ஃபினிஷ் ஆன பிறகு இண்டிகேட்டரை ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்க அதேமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி வரக்கூடிய கேண்டிலை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, இப்படி ஒரு மறுபோசு வந்துச்சுன்னா ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் அதிகமாக இது வரும். அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயும் வரும், பேரிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட்டு டவுனில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரியும் வரும்.
சடனாக ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போதும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது புல்லிஷ் ரிவர்சல் இல்லை அப்படின்னா பேரிஷ் ரிவர்சல். அதாவது மார்க்கெட் டவுன்லேயே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வரலாம். இல்லை அப்படின்னா சடனாக புல்லிஷ் ஆகும்போது ரிவர்சல் ஆகும்போதும் வரலாம். அதே மாதிரி மார்க்கெட் கையிலே போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கும், அதில் கரெக்ஷன் வரும்போதும் வரலாம். அதே மாதிரி அங்கே இருந்து ரிவர்சல் பேரிஷ் ரிவர்சல் ஆகும்போதும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேண்டில்களை பார்க்க முடியும். எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் புல் ட்ரெண்டில் போகும்போது இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா, அதாவது லாங் கேண்டிலாக இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு லாங் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ரெண்டு பக்கமும் விக் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடியது இந்த கேண்டிலோடைய ஹைக்கு மேலே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கணும். இந்த கையை பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி கொடுக்கணும். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய லோவை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். சில டைம் வந்து இந்த மிடிலில் கூட நீங்கள் ஆஃப் கேண்டிலுக்கு கீழே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். மார்க்கெட் வந்து புல்லிஷ்லேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புல்லிஷில் போன மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் வரும்போது, அதாவது புல்லிஷ் கேண்டில் இப்படி முடியுது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஹை போகாமலே அதிலிருந்தே டவுன் ஆகும். அப்படியே டவுன் ஆகி கீழே வரும்போது க்ளோசிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாகவே இருக்கும். இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ட்ரியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கி இது வந்து மேலே வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆஃப் கேண்டிலுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தொடர்ந்து வந்து மார்க்கெட்டு கீழே டவுன் ஆகி போகும். அதே மாதிரி தான் இந்த கேண்டிலும். இந்த கேண்டில் எல்லாமே ஸ்டாப் லாஸு பையிங் வந்து எல்லாமே அந்த கேண்டிலை பிரேக் அவுட் பிரேக் டவுன் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதில் லோ வரும்போது நீங்கள் வந்து செல்லிங் பண்ணலாம். மேலே பிரேக் அவுட் ஆகும்போது பையிங் பண்ணலாம், லோ வரும்போது பிரேக் டவுன் ஆகும், அந்த டைமில் நீங்கள் செல்லிங் போகலாம். ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணி ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். ப்ராஃபிட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டிலுடைய லென்த்தில் 1லிருந்து 2 மடங்கு வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கலாம். இந்த கேண்டிலோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே லென்த் அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வைக்கலாம். சில டைமில் அது வந்து 2 கேண்டில் அளவுக்கு கூட ப்ராஃபிட் போகும். இல்லை ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அப்படியே டவுன்லேயே போயிட்டுருக்கோம், நம்ம அதில் வந்து ஸ்டாப் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மறுபோசு கேண்டிலை பற்றி தெரிஞ்சிட்டிங்கன்னா நிறைய ட்ரேடிங்கில் நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போ ஒரு சில சார்ட் பேட்டர்னில் என்ன வருதுங்கிறதையும் பார்ப்போம். மறுபோசு கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து எந்த மாதிரி கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். அதாவது புல்லிஷ் மறுபோசு வந்து மேக்ஸிமம் க்ரீன் கலரில் இருக்கும். சில கேண்டில் கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் காட்டும், ரெட் பிளாக்லையும் இருக்கும். ரெட்டுங்கிறது டவுன் மார்க்கெட், டவுனில் வரக்கூடியது இப்படி வரும். இது வந்து புல்லிஷ் மறுபோசு எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருக்குது. அதேமாரி க்ளோஸ் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் சேமாக இருக்குது. இது வந்து ஒரு ரியல் மறுபோசு, அதாவது பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ஓப்பனிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருக்குது, ஹை ப்ரைஸ் மாறி இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஹையாக இருக்குது. ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் சேமாக இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அதே நேரத்தில் ஓப்பன் ப்ரைஸு இந்த இடத்துல இருக்கும், ஓப்பன் வந்து கொஞ்சம் லோ வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் புல்லிஷ் கொடுத்துரும். ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்காது. அதிலிருந்து ஹை ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாக இருக்கும். மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதை நீங்கள் பார்க்கலாம். மறுபோசு கேண்டில் ஸ்டிக் வந்து ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டவுன் கேண்டிலுக்கு பிறகு க்ரீன் கேண்டில் வந்திருக்கும். இதுக்கு வந்து லாங் விக் இருக்குது, இது மறுபோஸாக எடுக்கக்கூடாது. ஒன் சைடு வந்து கரெக்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு மறுபோஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அடுத்த கேண்டிலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இதில் என்ட்ரு ஆகலாம். இதுக்கு வந்து லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது ஒரு மறுபோஸ் இதில் வந்து இருக்குது. இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு தெரியும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லே போயிட்டுருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்லே போயிட்டு இருக்கும்போது இது ஒரு மறுபோஸ் வந்திருக்கு. இந்த மறுபோஸ் வந்து நல்ல ஒரு
டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ப்ரைஸும் ஒரு சின்ன ஒரு ஹை போயிருக்கு. இது மறுபோஸ் க்ளோஸ். இந்த க்ளோசிங்கில் முடிஞ்சனால இதுக்கு கீழே வரக்கூடிய கேண்டிலில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ப்ராஃபிட் வந்து டார்கெட் 2 கேண்டில் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கேண்டில் புக் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட். அதாவது ஒரு சின்ன ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் பண்ண பிறகு, கிரீன் கேண்டில் வந்திருக்கணும், அதில் க்ளோஸ் பண்ண பிறகு அதே க்ளோசிங் ப்ரைஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதில் இருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஹை போயிட்டு கூட போகாமல் கூட கீழே இறங்கியிருக்கலாம். இறங்கி க்ளோஸ் ஆகும்போது நம்ம அதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரு பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுடைய ஹையை வந்து வச்சுக்கலாம். இதுவும் அதேமாரி தான். இதுவும் ஒரு மறுபோஸாக எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் வந்து ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கேண்டில் அளவுக்கு கீழே டவுன் வச்சா உடனே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது வந்து டைம் பீரியடு மாறும். ஒவ்வொரு டைம் பீரியடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன டைம் பீரியடு நீங்கள் குறைஞ்ச டைம் பீரியட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் உடனே புக் பண்ணிடணும். இது கூட கண்டிப்பாக சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் போட்டால் உங்களுக்கு ஓரளவு 80% என்ட்ரி அழகாக எடுக்கலாம். சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் RSI, MACD, வால்யூம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வால்யூம்ங்கிற ஒரு இண்டிகேட்டர் போட்டோம்னா நமக்கு எப்படி சப்போர்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இது வால்யூம்ங்கிறது கீழே அந்த பார்பரா தெரியுது தான், க்ரீன் கலரும் ரெட் கலர் தெரியுது, எல்லாமே வால்யூம் இண்டிகேட்டர். இது கூட இப்போ இந்த மார்போஸை பார்ப்போம். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. இதுலேருந்து ஒரு பெரிய லாங் கேண்டில் வரணும். சின்ன சின்ன கேண்டில்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, லாங் கேண்டில் வரணும். ஒரு சின்ன விக் மட்டும்தான் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸ் இதிலேருந்து செல்லிங் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் இதை வச்சுட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் அங்கேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் கீழே வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. இது ஒரு மார்போஸ், இதுவும் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வந்து டவுன் ஆகும்போது இது பிரேக் அவுட் ஆகிருக்கும். இப்போ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக அது மார்க்கெட் செல்லிங் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது செல்லர் கையில் போயிடும் மார்க்கெட். இந்த மாதிரி வால்யூம் ரெட் கலரில் அதிகமாச்சுன்னா செல்லர் கண்ட்ரோலில் வந்துடும். இதுவும் அதே பேர் தான். நடந்த கேண்டில் எல்லாமே இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் ரெட் கேண்டில். அப்போ இது வந்து லோவாக வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கொடுக்கலாம். இது ஒரு சார்ட்டு. இந்த மாதிரியும் வரலாம். அடுத்து ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் அதிகம் பார்க்கலாம். உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட்லேயும் அப் ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட்லையும் நீங்கள் அழகாக பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல இதுவும் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். இதுவும் அதேமாரி தான். இதுவும் ப்ராஃபிட் வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனோம்னா ப்ராஃபிட் வந்து நல்லா எடுத்துகிட்டே இருக்கலாம். மார்போஸ் கேண்டிலை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். எந்த இடத்துல எப்படி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு நிறைய சின்ன சின்ன கேண்டில், நிறைய டோஜி இந்த மாதிரி இடத்துலலாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் நடக்கும்போது ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகக்கூடிய அதே ப்ரைஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு அதிலிருந்தே ஹை போய் க்ளோசிங் ப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு மார்போஸ் தான். இந்த மார்போஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் இதை ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் போயிட்டே இருக்கும். இது ஒரு மார்போஸு. இதெல்லாம் க்ளோஸ் சைடு மேலே வந்து கையும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருக்கிறனால இது மார்போஸு க்ளோஸ் ஆட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பன் மார்போஸ் அப்படின்னா இந்த மாதிரி வரும். மேலே வந்து ஒரு ஸ்டிக் வரலாம். ஓப்பனும் லோவும் ஒரே மாதிரி இருந்துன்னா அது வந்து ஓப்பன் மார்போஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இது வந்து ஃபுல் மார்போஸாக எடுத்துக்கலாம் நீங்கள். அதாவது ஓப்பன் சைடும் க்ளோஸ் சைடும் எந்த வித விக்குமே இல்லை. அப்போது இதுவும் நீங்கள் வந்து ஃபுல் மார்போஸாக எடுத்துக்கலாம். இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு மார்போஸாக இதை எடுத்துக்கலாம். இதில் ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் இதை கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸாக கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணலாம். டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். டே 1 கேண்டில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டே 1 கேண்டில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட் முடியாத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக 15 மினிட் 1 ஹவர் சாட்லலாம் நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை சக்ஸஸாக பண்ண முடியும். investing.comலே போகிறோம். இதில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பாருங்கள். இந்த கேண்டில் கையை உடைக்கும் போது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோன்னா கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் இதில் கொடுத்துக்கலாம். இதை ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பிறகு ஸ்டாப் லாஸ் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ 2வது கேண்டிலும் அதுவும் அடுத்த கேண்டிலும் மார்போஸ் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு இது ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்குது. இதுவும் எடுத்துக்கலாம் மார்போஸ் ஆட்டு. அதே மாதிரி இதுவும் இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதுவும் ஒரு மார்போஸாக எடுத்துக்கலாம். அதாவது லாங்காக போனோம்னா டே 1 கேண்டில் 4 ஹவர் சார்ட்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த மார்போஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஓரளவு அனலைஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும், அதுதான் முக்கியம். டே ஒன் கேண்டில்லே ஏதாவது தெரிஞ்சுன்னா பார்த்துக்கலாம். இது வந்து டே ஒன் கேண்டிலில் இது ஒரு மார்போஸாக எடுத்துக்கலாம். டே ஒன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுக்கு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வந்து சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியும். அடுத்த கேண்டிலில் என்ட்ரு பண்ணோம்னா ஒரு சில ப்ராஃபிட் வந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதேமாரி ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கரெக்ஷனில் நம்ம மார்போஸ் வந்தால் என்ட்ரு ஆகணும். மார்க்கெட் புல்லிஸ்லேயே போயிட்டுருக்கோம், ஒரு பெரிய கரெக்ஷன் நடக்கும், அந்த இடத்துல மார்போஸ் வந்துன்னா என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அந்த மார்போஸோடைய ஹையோ லோவை வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் மார்போஸு, அதை நீங்கள் படிச்சுக்கணும். சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் போட்டால் ஒரு 80% மேலே நமக்கு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ட்ரெண்டை பார்த்து ட்ரேடிங்கில் போனோம். ஒரு டே ஒன் சார்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் ஆட்டு நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சீக்கிரம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும். அது எல்லாமே லைவ் ட்ரேடுக்கு வரோம். அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.